கேட்டால் அமெரிக்காவே எங்களை சமாதானம் பண்ணி போரிலிருந்து விலக்கி விடுங்கள் என்று சொல்கிறது. அது வேறு விவகாரம். அப்படி இருக்கும்போது நமக்கு தற்போது கையிருப்பில் எவ்வளவு இருக்கிறது? ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் நீங்கள் இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டதை விட இந்திய பொருளாதாரம் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஈரான் அமெரிக்கா போர் என்பது ஏதோ மத்திய கிழக்கில் மட்டும் சார்ந்த ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. காரணம், இந்த பிரச்சனை உலகத்தினுடைய உயிர் நாடு. ஆனால் நம் நாட்டில் பெரும்பான்மை அரசியல்வாதிகள் பொய்களை தான் சொல்கிறார்கள், உண்மை சொல்லுங்கள். டொனால்ட் ட்ரம்ப் வாஸ் டேக்கன். அவர் பொறுப்புக்கு வருகிறார். உலகம் முழுவதும் பெரும் கலவரம் செய்தவர். உலக வரலாற்றில் இப்படி ஒரு பிரசிடென்டை நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை பேச்சுவார்த்தை சரி, இனி அணு ஆயுதங்களை நாம் சரி செஞ்சுக்கலாம், போற நிறுத்திருங்க, 47 வருஷமா எங்க மேல போட்ட தடையை போடுங்க, நாங்க ஆயுத விக்கெட்டும் அப்படி வரும்போது ஈரானுக்கு இந்தியா ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு சமூகத்தில் இந்தியாவை தாண்டி உலக இயக்கத்தில் நின்று போய்தான் இருக்கிறது. ஆக இந்தியா மட்டும் ஒட்டுமொத்தமாக ஒரு பேரலுடைய விலை $63. இப்பொழுது அது $120 உயர்ந்திருக்கிறது. 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. $1 அமெரிக்கால ஒரு சாமான், அதை நம்ம $60 கொடுத்தா வந்துடும். இப்போ மோடி ஆட்சியில அது $92.32 கொடுக்கும். இந்தியாவில் எது இறக்குமதி செய்யல? பெட்ரோல் டீசல் 14 லட்சம் கோடி, 12 லட்சம் கோடியிலிருந்து 14 லட்சம் கோடி. மிஷினரிஸ், மருந்து பொருட்கள், ஃபெர்டிலைசர், எடிபிள் ஆயில் எல்லாமே இம்போர்ட் தான். இந்த போரில் இந்தியாவின் பல பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு பாதிப்பு இல்லை என்பதுதான் இன்று காலை கிடைத்த தகவல். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்து செக்ஷன்ல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சோஃபின் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் டேவிட் சுரேஷ். சார், ஈரான் இஸ்ரேல் வார் இது ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து பல நாடுகள் பாதிப்பு இருக்கு. அது முக்கியமா சொன்னா இந்தியாவோட பாதிப்பு அதிகம்னே சொல்லலாம். நீங்க சொல்லுங்க சார், ஈரான் இஸ்ரேல் வாரால இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கு? ஆக்சுவலி நான் முதலாக இந்த கிங்ஸ்க்கு வரல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிறப்பு. இது மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு சேர்க்கறதுல நமக்கான ஒரு கடப்பாடு இருக்கு. இப்போ எப்படின்னா, இந்த ஈரான் அமெரிக்கா போர் என்பது ஏதோ மத்திய கிழக்கில் மட்டும் ஒரு சார்ந்த ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. காரணம், இந்த பிரச்சனை உலகத்தினுடைய உயிர் நாடி. அதாவது ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம், ஒரு உடலுக்கு எப்படி அனட்டானமி அடிப்படையில பாடிக்கு எது இருந்தாலும் மூச்சு இல்லை என்றால் அது எதுவுமே இல்லை, எல்லாம் முக்கியம்தான். அப்படி உலகத்தின் இயக்கத்திற்கு சமகால ஒரு கண்டெம்பரரி ரன்னிங் அப்படின்னு சொல்றது, சமகால இயக்கத்திற்கு ஆக்டிவிட்டிக்கு பெட்ரோல், குரூட் ரொம்ப முக்கியமானது. இப்ப காலையில் விழித்தவுடன் நாம போயிட்டு ஒரு பாத்ரூமுக்கு போறோம், பல்ல விளக்குறோம், அதுல இருந்த பெட்ரோலுடைய தேவைகள் ஏனென்று சொன்னால் அந்த பைட் தயாரிக்கும் மூலப்பொருட்கள் கச்சா எண்ணெய் தானே. கச்சா எண்ணெய் இல்லாமல் ஒரு காஃபி குடிக்கணும், கேஸ் போடணும், சமைக்கணும், டிரான்ஸ்போர்ட். நீங்கள் காலையிலே முழித்து விட்டால் உங்களுக்கு ஒரு வாகனங்கள் இல்லை விட்டால் உலகமே ஸ்தம்பித்து விடும். என்னதான் இவி வந்தாலும் சிவி வந்தாலும் பெட்ரோல் பயன்பாடு, குரூடினுடைய பயன்பாடுகள் ரொம்ப அதிகம். அதனால நீங்கள் அடுத்தடுத்து கேட்பதற்கு நான் விரிவாக பதிலளிக்க போகிறேன். அதற்கு முன்பு இந்த குரூடனுடைய விவகாரத்தின் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு பேரலைசிட் முடக்கு உலக பொருளாதாரத்தை ஆட்டி போட்டிருக்கிறது. உலகத்தை இன்றைக்கு இந்த போர் முடிந்த பிறகு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒழுங்கு அமைப்புகளே மாறும். அப்படித்தான் ஒரு சூழல். அதனால இது நாட் ஒன்லி இன் இந்தியா, இந்தியாவுக்கு மட்டுமான பாதிப்பு அல்ல, உலகம் முழுவதற்கான பாதிப்பு. இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரிகள் மிக அதிகமாக பாதிக்கும். ஏனென்றால்
உலகின் அதிகமாக கன்சியூம் செய்யக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய குரூடில் 3 நாடுகள் மட்டுமே. ஒன்று சீனா, மற்றொன்று இந்தியா, மூன்றாவது அமெரிக்கா. ஆகவே இந்தியாவில் எவ்வளவு மக்கள் வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பேச போகிறோம். அப்படி ஒரு சமூகத்தில் இந்தியாவை தாண்டி உலக இயக்கத்தில் நின்று போய்தான் இருக்கிறது. ஆக இந்தியா மட்டும் விதிவிலக்கல்ல. ஓகே சார், இப்ப இந்த ஒரு பிரச்சனை நீங்க சொன்னீங்க எல்லா நாடும் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு. உலகம் முழுவதும், உலகம் முழுக்க நீங்க சொல்லியிருக்கீங்க. எல்லா நாடுன்றே சொல்லு, உலகம் முழுவதும், உலகம் முழுக்க பாதிப்படைஞ்சு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு பிரச்சனையால இப்ப நீங்க அடிக்கடி நீங்க செய்தி கூட நீங்க பார்த்திருப்பீங்க சார். எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு, நிறைய ஹோட்டல்கள் மூடப்படுகிறது, எல்பிஜி தட்டுப்பாடு, நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுங்க சார், இந்த கேஸ் இஷ்யூ எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்கு தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஆல் இந்தியாவுடைய இஷ்யூ. இப்ப முக்கியமாக நாம் பார்க்க போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் என்று சொல்வார்கள். ஹெர்மூஸ் வளைகுடா இது பரசீகத்தினுடைய மத்திய தரைக்கடல், அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல, ஓமன், பெர்ஷியன், இந்திய பெருங்கடல், செங்கடல், இப்படி பல ரீஜன்ல இந்த ஹெர்மூஸ் சீனா, இது முழுக்க ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பாகம். உலக ஒழுங்கு அமைப்பில் இன்னென்ன பகுதிகள் உங்களுக்கு, இன்னென்ன பகுதிகள் உங்களுக்குன்னு பிரித்து கொடுப்பாங்க. அதுல இன்டர்நேஷனல் பார்டர் ஒன்று இருக்கும், மற்றவை அப்படி இருக்கும். இது ஒட்டுமொத்தமாக 41 கிலோமீட்டர்கள் அகலம் கொண்டது. அதுல 8 கிலோமீட்டர் கடும் ஆழம் கொண்டது. இந்தியாவிற்கு வரக்கூடிய 50% நாட் ஓன்லி க்ரூட் பட் ஆல்சோ பெஸ்டிசைட், ஃபெர்டிலைசர் எல்லாமே இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் இருந்தாலும், இந்தியா த்ரூ சேனல் மத்திய கிழக்காக இருந்தாலும், இந்தியாவினுடைய யூரோப்பிய மண்டலத்துக்கு எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் ஹெர்மூஸை நீங்கள் டச் பண்ணாமல் பயணிக்க முடியாது. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தளம். இப்போது இது எந்த அளவிற்கு இந்தியாவிற்கு பாதித்திருக்கிறது என்று சொன்னால், இந்தியா 88 விழுக்காடு 88% குரூட் இம்போர்ட் தான் பண்றோம். ஆனால் நம்முடைய அரசாங்கம் சொல்கிறது செல்ஃப் ரிலையன்ட் என்று. ஆனால் உலக பயன்பாட்டில் சீனாவும் அப்படித்தான். நாம் 88 விழுக்காடு நமக்கு எண்ணெய்கள் இல்லை. ஒரு 12% அல்லது ஒரு 10% இந்தியாவினுடைய, நீங்கள் புரிந்து கொள்ளும் நேரத்தில் நான் என்ன சொல்வேன் என்றால், ஆசாமில் சில பகுதிகளில் படுகைகளில் நமக்கு கொஞ்சம் கிடைக்கிறது. அப்ப 90% வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் கன்சியூம் பண்ணுகிறதுல ஒரு 10 பேரல்ல 9 பேரல் நமக்கு வெளியே இருந்து வரணும். அப்ப அந்த அளவிற்கு இந்தியாவினுடைய தேவை இருக்கிறது. இப்போ இதுல 2 விதமா பிரிக்கலாம். இந்த எல்பிஜி, சிஎன்ஜி, இப்படி 2 சொல்லலாம். எல்பிஜி சமையலுக்கானது, சிஎன்ஜி என்பது வாகன பயன்பாட்டுக்கு உள்ளது. அப்புறமா மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த க்ரூட் இருக்கு பாருங்க, அதை ரிஃபைன் பண்ணுவாங்க. அதுல WTS பல பொருள் இருக்கு, பெரண்ட், அதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிடலாம். அந்த விவகாரத்தை தனித்தனியாக சொல்வதற்கு முன்பு நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால், இந்த 88% எங்கிருந்து வாங்குகிறார்கள் ஒரு கேள்வி நமக்கு வரும். அதுல 16 விழுக்காடிலிருந்து 20 விழுக்காடு வரை சவுதி அரேபியாவும், 23 28 அல்லது 26 ஈராக்கில் இருந்தும், சமீப காலமாக 2 விழுக்காடு வாங்கி கொண்டிருந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் நமக்கு அவங்க கொடுக்கிற அளவு சற்றேறக்குறைய 34% மேல். இது எல்லாம் நமக்கு 3 வருது. அமெரிக்காவில் இருந்து கொஞ்சம் வருகின்றது. இதுதான் முக்கியம். இப்பொழுது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் அந்த குறுகிய சாலை, அதுல சவுதி அரேபியாவினுடைய அல் அராம்கோ, அதனுடைய ஒட்டுமொத்த முதலீடு 180 லட்சம் கோடி. அங்கு பைப்லைன் போகிறது. அது இந்த ஹெர்மூஸ் வழியே தான் போகிறது. இப்பொழுது எந்த பகுதியை மறைத்து கதவடைப்பு செய்திருக்கிறார்களோ ஈரான், நம்ம நாட்டிற்கு சப்ளை செய்யக்கூடிய ஹெர்மூஸினுடைய அந்த விவகாரம் அங்கிருந்து தான் செல்கின்றது. ஈராக்கும் அந்த பகுதியில் தான் பயணம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், சிஎன்ஜி எல்லாமே இங்கிருந்து தான் நமக்கு வர வேண்டும். இந்த காலகட்டத்தில் இப்பொழுது நமக்கு இங்கே தடை ஏற்பட்டு அவர்கள் சமாதானத்திற்காக யுஏயும் கத்தரும் சவுதி அரேபியாவும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திருப்பி கேட்டால் அமெரிக்காவே எங்களை சமாதானம் பண்ணி போரில் இருந்து விலக்கி விடுங்கள் என்று சொல்கிறது. அது வேறு விவகாரம். அப்படி இருக்கும்போது நமக்கு தற்போது கையிருப்பில் எவ்வளவு இருக்கிறது? இன்னொரு கேள்வியும் வருதுங்க சார். அப்ப இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதால இந்தியாவோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு? ஏன்னா நீங்களே சொன்னீங்க, காலை எழுந்துல இருந்து படுக்கிற வரைக்கும் கச்சா எண்ணெயோட பயன்பாடு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த ஒரு இஷ்யூவால இந்தியாவோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு?
இதுவரை இந்தியாவுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் அடி வாங்கவில்லை. காரணம் என்னவென்றால் போர் ஆரம்பித்து 12 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. கடந்த சனிக்கிழமையோடு சனிக்கிழமை 8, 9, 10, 11, 12 நாட்களுக்கு மேலாகிருக்கிறது. இன்றைக்கு புதன்கிழமை என்று நினைக்கிறேன். இன்றைக்கு புதன்கிழமை வேலைக்கிழமை. அப்படி இருக்கும்போது இன்னும் 12 நாட்கள் என்றால் உலகம் முழுவதும் கரம்பாகப்படும். உலகம் முழுவதும் பாதிப்புக்கு உருவாகும். எல்லா நாடுகளுமே கையிருப்பில பெட்ரோல், டீசல், குரூட் ஆயிலை வைத்துக் கொள்வார்கள். அது ரிஃபைன் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் குரூடாக இருந்தாலும் சரி. தமிழிலே உங்களுக்கு புரியக்கூடிய சொன்னால் அதை சலிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு பேரலுடைய விலை $63. இப்பொழுது அது $120 உயர்ந்திருக்கிறது. 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. சரி, அதை நாம் பேசுவோம். இப்பொழுது இந்தியாவுடைய கையிருப்பு 2.5 மில்லியன், அதாவது 250, அதாவது 1 மில்லியன் என்றால் 10 லட்சம், 100 மில்லியன் 1 கோடி, நமக்கு 2.5 கோடி அளவிலே இருக்கிறது. இதனுடைய பயன்பாடு நமக்கு 74 நாட்களுக்கு வரலாம் என்று சொன்னார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று காலை நாங்கள் வருகின்ற போது சென்னையிலே the panic apprehension among the people, மக்களுக்கிடையே ஒரு விதமான பயமும் பதட்டமும் தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் தேவையில்லை. ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் நீங்கள் இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டதை விட இந்திய பொருளாதாரம் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த அளவுக்கு அந்த சரிவு இருக்குங்க சார்? அதுக்கு நீங்கள் உதாரணத்திற்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி 2013ஆம் ஆண்டு ஐக்கிய முன்னணியுடைய அரசு, யூபிஏ தமிழ்நாட்டில் திமுக போன்ற கட்சிகள் இருந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது 51 ரூபாய், 55 ரூபாய்க்கு மேல் இல்லை, 58 வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேல் கிடையாது. எது? டாலரின் மதிப்பு. ஆனால் இன்று மோடி சொன்னார், நான் வரலாற்றை தான் சொல்லுகிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் we will come to the power, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், வந்தால் கண்டெயின், அதாவது $60 மேல் இந்தியாவினுடைய பணத்தை அமெரிக்காவினுடைய டாலருக்கு எதிராக வீழாமல் பார்த்துக் கொள்வோம். இன்றைக்கு மன்மோகன் சிங்கினுடைய கூட்டணி ஆட்சி தோல்வி கண்டது என்று பெரிய ப்ரோக்ளமேஷன் had been done, அவர் நடத்தி முடித்தது. ஆனால் இன்றைக்கு மோடி 10 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்கிறார். இந்த 10 வருஷத்துல இந்தியா எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 90 ரூபாய்க்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம நேயர்களுக்காக. $1 நீங்கள் வெளிநாட்டில் கொடுக்க வேண்டும். ஒரு பொருளை சீனாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிறீர்கள். $1 கொடுத்து வேங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 60 ரூபாய் கொடுத்தா அந்த பொருள் நமக்கு வந்துடும். $1 அமெரிக்கால ஒரு சாமான், அதை நம்ம 60 ரூபா கொடுத்தா வந்துடும். இப்ப மோடி ஆட்சியில அது 92 ரூபா 32 பைசா கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, புரியுற மாதிரி எளிய தமிழ்ல சொல்றேன், சரிதானா? ஐயா, ஒரு பொருள் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 55 ரூபா கொடுத்தா போதும், 60 ரூபா கூட இல்ல, 55 ரூபா, 52 ரூபா, 53 ரூபா தான். ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் அது 93 ரூபா கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். அப்ப அங்க அந்த 35-40 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணி இங்க இந்தியாவுக்கு வர வச்சு அதை துறைமுகத்திலிருந்து நம்முடைய இடத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு வரக்கூடிய செலவுகளுக்கு மேல டேக்ஸ் போட்டு நாம வித்தா இந்தியாவுல எந்த அளவுக்கு செலவு வரும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு புரிந்து கொண்டதா? அப்போ ஒரு அரசாங்கம் எப்படின்னா நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சி, ஜிடிபி என்றால் என்ன? ஓவரால் ப்ரொடக்ஷன். ஆனா நம் நாட்டில் பெரும்பான்மை அரசியல்வாதிகள் பொய்களை தான் சொல்கிறார்கள், உண்மை சொல்லவில்லை. சார், நீங்க சொல்ற பார்த்தா இந்த போரால இந்த போர் அல்ல, நான் பொதுவாக சொல்லு, இந்த போரை பத்தி பாதிப்பு இல்லை என்று தான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். நாளை ஏற்கலாம், that could happen today or tomorrow, day after tomorrow. I can't find out exactly, we don't have for any appropriate evidence. நான் சொல்லுகிறேன், இந்திய பொருளாதாரமே சரிவில் தான் இருக்கிறது. இவர்கள் காட்டக்கூடிய மாய வித்தைகளின் மூலம் ஏதோ இந்தியா பெருசா தேனும் பாலும் ஓடுவதை மாதிரி சொல்கிறார்கள். அப்படி ஒரு நிலை இல்லை. அதற்குத்தான் நான் சொன்னேன், 10 வருடத்திற்கு முன்பு 55 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வெளிநாட்டில் வாங்கினோம். $1 என்றால் 55 ரூபா. 10 வருடத்திற்கு பின்பு அந்த பொருளை நீங்கள் 55 என்றால் 58க்கு வாங்கலாம். ஆனால் 95 ரூபா அல்லது 94 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அப்ப இந்திய பொருளாதார, இந்தியாவுடைய பணத்தின் மதிப்பு எவ்வளவு வீழ்ந்திருக்கிறது புரிகிறதா உங்களுக்கு? அப்படி என்றால் we spend more money. இம்போர்ட் பண்றதுக்கு அதிக இந்திய பணத்தை கொடுக்க வேண்டும்.
அப்போதான் அந்த பொருள் வரும். இந்தியாவிலிருந்து இறக்குமதி. இந்தியாவில் எது இறக்குமதி செய்யல? பெட்ரோல் டீசல் 14 லட்சம் கோடி, 12 லட்சம் கோடியிலிருந்து 14 லட்சம் கோடி. மிஷினரிஸ், மருந்து பொருட்கள், ஃபெர்டிலைசர், எடிபிள் ஆயில் எல்லாமே இம்போர்ட் தான். அது என்னோட கேள்வியும் அதான் சார். இப்போ நீங்க சொன்னீங்க இந்தியாவோட பொருளாதாரம் ஏற்கனவே சரிவில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Okay, நான் sir. சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஒரு போர் சூழல் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்தங்கி ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும்? ஒண்ணு முக்கியமா எந்தெந்த தொழிலாம் இந்த ஒரு விஷயத்தால பாதிப்படைய போகுது சார் இந்தியாவுல? சமீப காலமாக அமெரிக்காவினுடைய ஒரு அரசியல் மாற்றம் கடந்த 25 ஜனவரி 19 டொனால்ட் ட்ரம்ப் வாஸ் டேக்கன். அவர் பொறுப்புக்கு வருகிறார். உலகம் முழுவதும் பெரும் கலவரம் செய்தவர். உலக வரலாற்றில் இப்படி ஒரு பிரசிடென்டை நாம் பார்க்க முடியாது. அவர் வந்த உடனே ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு போடுகிறார். இந்தியாவுக்கு சொன்னார், உங்களுக்கு 25%. இந்தியாவிலே எங்கள் பொருட்கள் நீங்கள் அதிகமாக போடுகிறீர்கள். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தற்போது நடக்கக்கூடிய வர்த்தகத்தினுடைய ஒட்டுமொத்த அளவு 225 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 213 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். கடந்த 2024-25 கணக்கை சொல்கிறேன். 100 பில்லியன் என்றால் அதற்கான மதிப்பு என்ன? 100 பில்லியனுடைய அதற்கான மதிப்பு 9 லட்சம் கோடி. இப்ப 200 என்பது 20 லட்சம் கோடிக்கு மேல் பெரிய அளவில் வர்த்தகம் நடக்கின்றது. இந்தியாவிலிருந்து நாம் என்ன பொருட்களை அனுப்புகின்றோம்? எல்லா பொருட்களையும் நாங்கள் அனுப்புகிறோம். அங்கிருந்து நமக்கு வருகிறது. இந்தியாவிலிருந்து ஆயத்த ஆடைகள், டெக்ஸ்டைல்ஸ், பம்பிங் ஐட்டம், ஆட்டோமொபைல், செல்போன், ஆயத்த நகைகள். we have lot of ஒரு மல்டி டைமென்ஷன் எல்லா விதமும் அனுப்புறோம். அது இன்னொன்று கூட பார்க்கலாம். இதே கச்சா எண்ணெயிலிருந்து விவசாய பொருட்கள், உரமா இருக்கட்டும், எதுனாலும் சரி, உரமா இருக்கட்டும், மருந்து பொருட்கள் எல்லாமே. எல்லாமே அப்ப இதெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்குமே சார். பெரிய பாதிப்பு அடைந்துதான் அமெரிக்கா நம் மீது போட்ட வரியால் நாம் ஒன்றும் செல்ல முடியவில்லை. கடைசியில் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜெய்சங்கர், எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் மோடியும் யூரோப்போடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. போட்டு அவர்களோடு புதிய ஒரு உருசுலாவோடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டனால அமெரிக்கா மறுபடி சொன்னது, இந்தியாவிற்கான வரியை குறைத்தது, நீங்கள் எங்களோடு வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய அனைத்து பொருட்களும் இந்தியாவில் சந்தைப்படுத்தப்படும் என்று சொல்லி ஒரு ஷாக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட், விவசாய பொருட்கள், டைரி ப்ராடக்ட்லாம் இந்தியாவுக்கு வருமா என்பது தெரியவில்லை. அது நம்ம அந்த அந்த பின்னால் அந்த டிரான்சாக்ஷன் போதுதான் நமக்கு தெரியும். இப்போது நீங்கள் கேட்ட இந்த கேள்வி, இந்த போருக்கு முன்னாலே இந்தியா பாதிச்சிருக்கிறது என்றால் இல்ல, போரால் இந்த தொழில்கள் பாதிப்படைஞ்சிருக்கா? இந்த 12 நாள் போரில தொழில்கள் எதுவுமே பாதிப்புக்கு இன்னும் வரவில்லை. ஒரு பாதிப்பு என்பது குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 3 மாத காலம் வரும். குறைந்தபட்சம் ஒரு 45 காலம் வரும். ஒரு மருந்தை சாப்பிட்டாலே ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். 40 நாட்கள் 45 நாட்கள் வரும். ஆனால் இந்த போரில் இந்தியாவின் பல பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு பாதிப்பு இல்லை என்பதுதான் இன்று காலை கிடைத்த தகவல். நேற்றைக்கு தைவானிலிருந்து வந்த கப்பல் நினைக்கின்றேன், தாய்லாந்திலிருந்து வந்த கப்பல், நாட்டு தைவான், தாய்லாந்திலிருந்து வந்த கப்பல், பிரிசிஸ் என்ற அந்த கப்பலை அடித்தது ஈரான். அடித்தவுடன் அவர்கள் இந்தியா ஜெய்சங்கர் அப்பாஸ் அராகச்சிட்ட பேசுறாரு. ஹூ இஸ் அப்பாஸ் அராகச்சி? ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். ஒரு முறை பேசுகிறார், 2 முறை பேசுகிறார், 3 முறையும் பேசுகிறார். அது என்னோட அடுத்த கேள்வியும் அதுதாங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளா ஈரான் பல நாடுகள் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுடைய நீர்வழி தரத்துல எந்த கப்பல்களும் போகக்கூடாது, அதாவது ஹெர்மூஸ்ல போகக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க. இது எதனால திடீர்னு இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி? ஈரான் மட்டும் ஏன் இந்தியாவுக்கு விட்டு? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இந்தியாவுக்கு சில சுப செய்திகளை அவர்கள் சொல்கிறார்கள். இந்தியா என்னவென்றால், சமீப காலமாக நீங்கள் பாருங்கள், வலைத்தளங்களில் ஹிந்துத்துவ ஆதரவாதிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய பேச்சுகள் கூட அவ்வளவு முறைப்படுத்தப்பட்ட பேச்சாக தெரியவில்லை. இந்தியா என்பது ஒரு சமாதானத்தின் கண்டு, லேண்ட் ஆஃப் பீஸ் என்று சொல்லலாம். சமீப காலமாக இந்தியாவிலே ஒரு வெறுப்பு அரசியல், இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சிந்தனை, அது ஒரு தவறான சிந்தனை, அது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. அது அரசியல் முழுக்க முழுக்க. பிரதமர் மோடி அவர்கள் அரபு நாடுகளோடு ஒரு நெருங்கிய நட்பு கொண்டவர். சவுதி அரேபியா, கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், எக்ஸப்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் த லேண்ட் ஆஃப் டெரர், அது பயங்கரவாதிகளின் சங்கமிக்கும் பூமி, அதை விட்டு விடுங்கள். அங்கே ஜெய்சி முகமது போன்ற பல்வேறு அமைப்புகள், லஷ்கர் இ தொய்பா போன்ற பல்வேறு அமைப்புகள், இந்தியாவுக்கு எதிராக எல்லா கான்ஸ்பிரசியும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு
நான் அலையன்ஸ் மூவ்மெண்ட், அணிசேரா கொள்கை மட்டும்தான் நமக்கு முக்கியம். சில தவறுகள் இப்போது நடந்து கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். என்னவென்றால், இந்தியா என்பது ஒரு சாவரின் நேசம், இறையாண்மை கொண்ட பெரும் தேசம். பல குழுக்கள், பல மதங்கள், பல நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பு செய்ததுதான் இந்தியா. அப்படி இருக்கின்ற போது சமீப காலமாக இந்தியா அமெரிக்காவோடு நட்புறவு கொண்டாலும் அமெரிக்கா இந்தியாவிற்கு அவ்வளவு நண்பனாக இல்லை. இந்த போர் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு இந்திய பிரதமர் யாரை போய் சந்திக்கின்றார்? இஸ்ரேலுக்கு சென்று பெஞ்சமின் நித்தானியாகுவை சந்திக்கிறார். அந்த சந்திப்பிற்கான நேரம் என்ன? இவ்வளவு பெரும் மோசமான சிக்கலான கண்டிஷன் போயிட்டு இருக்கிறது. காசாவில் 1 லட்சம் பேரை கொலை செய்திருக்கிறார்கள், 2 லட்சம் பேர் ஊனமுற்றிருக்கிறார்கள். இதுக்குள்ள வரும் இப்போ அதான் சொல்ல வரேன். அப்படி எல்லாம் இருக்கின்ற போது நான் இந்த பொருளாதாரத்துக்குத்தான் அதை சொல்ல வருகிறேன். அப்படி இருக்கின்ற போது நாம் எல்லோருடன் ஒழுங்காக இருந்து சரியான ஒரு அளவுகோலை செய்திருந்தால் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலே ஈரான் நமக்கு தடை ஏற்பட வேண்டியதில்லை. ஈரான் உடனடியாக யாருக்கு அனுமதி கொடுத்தா கிராண்டட் பெர்மிஷன்? ஒன்று யாருக்கு? சீனாவுக்கு, மற்றொன்று ரஷ்யாவுக்கு. அந்த இடத்தில் ஏன் இந்தியா இல்லாமல் போனது என்றுதான் கேள்வி. நான் சொல்ற புரியுதா வருது? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆரம்பத்திலே நிகழ்ச்சியில சொன்னேன், ஈரான் நம்முடைய பரஸ்பர நண்பர். ஈரான் தான் நமக்கு ஏற்கனவே சொன்னேன், 45 ரூபாயை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அது சொன்ன நான் உங்களுக்கு சொன்னேன், அது பெர்மிஷன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னேன். அப்படி இருக்கும்போது தற்போது இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திருப்பி பேசினவுடன் அங்கே இப்பொழுது அதிகாரத்தில் கொமேனி அவர்கள் இல்லை, அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அவருடைய மகன் முஜிதபா கொமேனி. அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார் என்றால் பக்கர் கலிபாப். அவர் யாரு? ஹூ இஸ் பக்கர் கலிபாப்? அவர் அங்குடைய பெரும் அதிகாரம் கொண்ட சபாநாயகர். அடுத்து அலி லாரியானி, டிஃபென்ஸ் செக்ரட்டரி. மூன்றாவது அப்பாஸ் அராகச்சி. அதற்கு மேல் மசூஸ் பெசஸ்கியான் போன்ற தலைமைகள் கவனமாக பரிசீலித்திருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன், பரிசீலித்து இப்பொழுது உலக ஒழுங்கில் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி, இஸ்ரேலுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்தியா ஒரு பெரும் மார்க்கெட்டாக உருவாகும். இந்தியா இருக்கும். அந்த மார்க்கெட்டாக உருகின்ற போது ஏதாவது ஒரு ஒழுங்கு வந்தால், ஒருவேளை ஈரானுக்கு மேல் அமெரிக்கா 47 ஆண்டுகளாக விதிக்கப்பட்ட இந்த தடைகள் நீக்கப்படுமானால், ஒருவேளை that could happen or not, நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஒருவேளை பேச்சுவார்த்தை சரி, இனி அணு ஆயுதங்களை நாம் சரி செஞ்சுக்கலாம், போற நிறுத்திருங்க, 47 வருஷமா எங்க மேல போட்ட தடையை போடுங்க, நாங்க ஆயில விக்கெட்டும் அப்படி வரும்போது ஈரானுக்கு இந்தியா ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் கணக்கு பண்ணி நமக்கும் அவர்கள் முக்கியம். கணக்கு பண்ணி தான் இந்தியா, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அமெரிக்காவுக்கு இந்தியா நெருக்கம் தான், ஆனால் அமெரிக்காவுக்கு முழுமையான நெருக்கம் அல்ல. யார்? இந்தியா உணர்ந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரஷ்யா பண்ணியிருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் இந்த காரணங்களால் ஒரு தேசம் ஜெயிக்கிறது என்றால் எல்லோருக்கும் சந்தோஷம் தானே. இது ஆளுகின்ற பாஜகவுக்கு மட்டும் இல்லையே, இது எல்லோருக்கும் சந்தோஷம் தானே. கூட்டங்கள் இல்லை, இன்னைக்கு இது இல்லை. ஆக இதுவரை நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த 12 நாளும் பாதிப்பு இல்லை. அது தொடர்மையானால் அது பாதிப்பு, பயங்கர பாதிப்பு இப்பொழுது வந்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் மிகச்சிறந்த செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரை பற்றியும் அந்த போர்ல இந்தியாவோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு, இப்ப இந்தியாவுக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன, நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.